ரிலான் ஆர்க் 200 நம்ம இப்போ இந்த மிஷினில் 3 ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருக்கோம். அதாவது அவுட்புட் டயோடு மாற்றிருக்கோம், ஷாக் அடிக்குதுன்னு சொன்னாங்க, அது சரி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கேபிள் இல்லை இன்புட் கேபிளில் ப்ராப்ளம், அது ஷார்ட் ஆகிருந்தது, அது சரி பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் மாற்றிருக்கோம், அவுட்புட் டயோடு மாற்றிருக்கோம். அப்புறம் என்டிசி இப்போ இருந்தது, அதை இது பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஃபீஸ் போட்டிருக்கோம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட்டாக ஆக்சுவலாக என்டிசியில் போக வந்தது, இப்போ அதை கட் பண்ணிவிட்டு ஃபீஸ் போட்டிருக்கோம். என்டிசி இருந்தால் என்டிசி மாற்றிங்க, அது நல்லது. ஏன்னா சுவிட்சு என்டிசி இல்லைன்னா சுவிட்ச் அடிக்கடி போயிட்டே இருக்கும். என்டிசி இருந்ததுன்னா சுவிட்சு லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இருங்க, இந்த செக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா 7018க்கு ப்ளஸில் தான் ஹோல்டர் இருக்கணும். நீங்கள் 6013க்கு மைனஸில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7018 ஹோல்டர் வந்து மைனஸில் போட்டு எர்த்தை வந்து ப்ளஸில் போட்டிருந்தீங்கன்னா பொதன்னு ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த இது வெல்டிங் அடிக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் எப்பயும் 7018 அடிக்கும்போது ப்ளஸ்லேயும், 6013 அடிக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை நீங்கள் எப்பயும் போல் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஓகே, ஆர்க் 200 வெல்டிங் மிஷின் சர்வீஸ் கம்ப்ளீட்டட்.